என்ன என்னய்யா? ஏமா என்ன மாதிரி டீல எறும்பு விழுந்து கிடக்குது? ஏய்யா என்னமோ ஆனை விழுந்த மாதிரி அலறுங்க. இந்த எறும்பு எவ்வளவு டீயா குடிச்சிடும்? எடுத்து போட்டு குடிய. இந்தாமா விளக்கண வாசம் அடிக்குத. வாசனை அடிக்குதா? ஆமா. பரவாயில்லையா? இப்பதான் ஒருத்தர் வந்தாரு, ஒரு வாசனையுமே இல்லைன்னாரு. பாராட்டும் சொல்றேன், நீ குடிய. அம்மா பஞ்சம் வரணும், ஒரு சிங்கிள் போட்டுக்கொண்டா. பஞ்சம் வரணும் சௌரியமா. நீதானே குடிக்க வந்த, குடி. கோச்சிக்காத, நானும் தான் உன்னை ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ தன்னந்தனியாவே இருக்கிய, உனக்கு ஒரு ஆம்பளை தொலை வேண்டாம்? அந்த கவலை உனக்கு ஏயா? அத பாரு. அடே அப்பா, அவன் யாரு மதுரை வீர மாதிரி? மாதிரி என்ன, பேரே மதுரை வீரம் தான். அவர் தான் எங்க அத்தான். அர்ஜுனர் வில்லோட பிறந்தாருன்னு சொல்ற மாதிரி எங்க அத்தான் கத்தியோட பிறந்தவர். தவறு, நாங்க சிங்கப்பூர்ல இருந்தப்போ ஒருத்தன் தலைய சீவி இருக்காரு பாரு. ஒட்ட படிஞ்சு போச்சா? ஒரே வெட்டு, தலை தனியா போய் உருண்டுச்சு. அவன் என்ன செஞ்சான்? என்ன செஞ்சானா? நீ வந்து உட்கார்ந்த மாதிரி தான் அவனு வந்து உட்கார்ந்தான். நீ பார்த்த மாதிரி அவனும் ஓரக்கண்ணாரு என்ன பார்த்தான். அப்படின்னு லேசா சிரிச்சான், அவ்வளவுதான். சத்த தலை தனியா போய் விழுந்து. ஆட முண்டமே, அதையும் ஒன்ன பார்த்தான். எல்லாம் போராட காலம். ஆமா, நீ எப்படி இந்த கொலகாரனை கட்டிக்கிட்ட? கட்டிக்கிட்டனா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? இல்ல. ஐயோ எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதுதான் உங்களை பார்த்தாலே தெரியுதுங்களே. எப்படி தெரியுது? உன் மூஞ்சி முதல் கட்டைக்கு எவன் நீ கட்டிக்க. என்ன சொன்ன? படுத்த பாரியா? அவன் நான் ஒண்ணும் வித்தியாசமா ஒண்ணு சொல்லலாமா? ஏமா, நம்ம மதுரை வீரன் எங்க இருக்காரு? பகலெல்லாம் மெல்ல பஞ்சு அடிப்பாரு, ராத்திரியான இங்க வந்து டீ விப்பாரு. இங்கதான் இருக்காருங்களா? அம்மா இந்தாங்கம்மா, நான் வர்றேம்மா. வாங்க. அண்ணே, கடையில யாரும் இல்லைங்களா? யாராது? சலாம் சலாம். உங்களை தெரியும், சிங்கப்பூர் தானே உங்களுக்கு. இந்தாப்பா, உனக்கு டீ தானே வேணும்? ஆமா அண்ணே, ஒரு சிங்கிள் போடுங்க. என்னண்ணே, ஏன்னு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க? ஏன், ஏதாவது பொண்ணு ஒண்ணு இருக்கோ? ஐயோ, நம்ம கிட்ட எதுனா நீங்க ஒண்ணு. என்னையா கேள்வி? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆச்சா ஆகலையான்னு கேக்குறோம் வேலையா? என்னன்னு இதுக்கு கத்தி எடுக்கிறீங்க? ஏய், மத்தியானம் பஞ்சாவரத்துக்கிட்ட என்ன பேசுறேன்? நான் ஒண்ணு வித்தியாசமா பேசலண்ணே. கத்தி அந்தாண்ட எடுங்கண்ணே. அந்த பொண்ணு சொன்னுச்சு உங்களை கத்திக்க பிரியமில்லைன்னு சொல்லுச்சு. நான் சொன்னேன், அவரை பார்த்தா ஆள் அழகா தானே இருக்காரு, படத்தை பார்த்தாலும் குணசாலி மாதிரி தானே தெரியுது, சும்மா கட்டிக்கமான்னு சொன்னேன். ஏய், உனக்கு ஏன் அந்த வேலை? ஒரு வயசு பொண்ணு ஏதோ வயசு குழப்புக்கு வியாபாரம் பண்ணா அவன் வந்து வம்பு வச்ச ஏலத்துங்க. ஏய், நான் யாரு தெரியுமில்ல? தெரியுதுண்ணே, சிங்கப்பூராரு தெரியுது. ஜாக்கிரதை, சும்மா சீவி போடுவோம். சீவி வாய மூடிக்கிட்டு டீயா குடி. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இவை மூன்றும் மனிதனை மயக்கும் வாயப்பேய்கள். என்னது? எவனா பிச்சைக்காரன் பாடுறான், இருங்க அரிசியை போட்டு வர. பிச்சைக்காரன் பாடுறானா? பிச்சைக்காரன் இப்படி நடுவுட்ல உட்காந்து பாடிக்கிட்டு இருப்பானா? ஐயோ, நீங்களா பண்ணீங்க? அப்ப அரிசி யார்கிட்ட போட்டுறியா? சார்தான். வா, இந்த பக்கம் வந்து நில்லு. உன் காதுலயும் 4 நல்ல வார்த்தைகளை போட்டு வைக்கிறேன். மண்ணாசையும். மண்ணாசையா? அப்படின்னா? அதுதான் உன் தலையில இருக்குத மண், அது மூஞ்சா பாரு. அதுதான் பாத்துக்கிட்டே இருக்கீங்களே. அது இல்லடி, நாம இருக்கிறோமே மண்ணு, இது பேர்ல மனுஷனுக்கு ஆசையே கூடாதுன்றார் மடப்பசங்க. பாருங்களேன், என்ன பெரத்தியா சொத்துக்கு பேய அலைகிறான். நம்ம வீட்டு காம்பவுண்ட் சொத்துக்கு உள்பக்கமா 6 அடி மண்ணு அடுத்த வீட்டுக்காரனுக்கு சொன்னாமா. எவன் சொன்னா? அவன் தான் சொன்னான். 1 அடி மண்ணு கூட அவனுக்கு சொந்தம் இல்ல, இந்த மண்ணு பூரா நமக்கு தான் சொந்தம்னு அடிச்சு சொல்றான் அவன்கிட்ட. பாத்தி இல்ல, நான் அதை சொல்லிவிட்டேங்க. அவன் கிடக்குறான், விடுங்க. மண்ணாசை கூடாது. நீங்க படிங்க. கேள்வி பண்றேனே, கேள்வி பண்றேன். உனக்கு மோட்சம் கிடைக்குமா? கண்டாளி கிடைக்காது, மோட்சம் கிடைக்காது. நிம்மி நிம்மி. கூப்பிட்டீங்களாப்பா? ஆமாம்மா, இங்க வா.
அம்மா ஏன் சோகமா இருக்காங்க? ஐய அவன் முகமே அப்படித்தான், வயசாகி போயிருச்சுல்ல. ஆமா, எனக்கு வயசாகி போச்சு. ஐயா இளம் கால. ஏ நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் இளம் காலை தாண்டி. வரியா 2 பேரும் போனா ஓடி பாப்போம். ரொம்ப கரெக்டப்பா. யார் முன்ன வராங்களோ அவங்களுக்கு 50 ரூபாய். என்ன பாத்தீங்களா நீங்க பொண்ணை வளர்த்துருக்கிற லட்சணத்தை? அப்படி ஆத்தாரையும் பந்தியம் விட்டு பாக்கலாம்ல. இது பேச்சும் ட்ரெஸ்ஸும் சகிக்கல. உன்ன மாதிரி பரதாவை கட்டிட்டு வந்து நிக்கணுமா? பாவாடை எங்கடி? ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்ச. அதையும் கட்டிக்கிட்டு உங்க முன்னாடி வந்து ஆடுறேன். யாரு பாக்குறது? வேலைக்கார பாவாடை எங்கடின்னா எஜமா அழைச்சிங்களா? வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சோம். பாவாடை ஒண்ணு உன் பேரை மாத்திக்க, இல்ல வேலை செய்ய இந்த வீட்டை மாத்திக்க. இப்படி எல்லாம் வரும்னு நான் அப்பவே நினைச்சேன். அப்போ என்ன 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 நினைச்சேன்? இல்ல அழைக்க போறீங்க வரீங்க. உன்னை எதுக்காக கூப்பிட்டேன்? அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும் எஜமா. வணக்கம் சார். வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம். என்ன மங்களம் இப்படி பாக்குற? அன்னைக்கு ஏலக்கடையில நாய் 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 வாங்கும் போது பார்த்தேன்னு சொல்ல அவங்கதான் இவங்க. நல்லா பாத்துக்க, நமக்கு வேண்டியவங்க. அது அரிசி. ஆமா, இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. பிளாட்பாரத்துல பாத்துருக்கீங்க? ஆமா. இது இந்த பீச் ஓரத்துல. ஓஹோ. சில சமயம் காத்து வந்தாலும் இப்படி ஜாலி அந்த பக்கம் போகும். நம்ம கார் கூட அங்க நிக்குமே. ஆமாமா, வரிசையா நிறுத்தி வச்சிருந்தது. அதுல ஒண்ணு நம்மது. 2 ஓவல் கொண்டா. ஓவலா? உங்க அந்தஸ்த அன்னைக்கு ஏலக்கடையிலேயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயா, இது சின்ன விஷயமாச்சே, சாதாரண விஷயம். போன வருஷம் மார்ச் மாதம் 27ஆம் தேதி மணி 4 பகட்டுக்கு பெயர் போன பாரிஸ் நகரத்திலே அகில உலக பேரழகி அல்லாஹ் புல்லாவின் அற்புத நாட்டியம். கையிலே ஒரு பூனைக்குட்டியுடன் ஆடினார் ஆடினார், பம்பரம் மோசம் மாறினார். நோட்டினார், எடுத்தார் பூனைக்குட்டியை, விட்டால் இறக்கு. அவன் கைப்பட்ட பூனையை வாங்குவதற்கு போட்டி போட்டி போட்டா போட்டி, விலைகள் தினம் போன ஏறின. என்னையா கதாகாரட்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? கடைசியில பூனை குட்டிய ஏலத்துல எவ்வளவு தான் எடுத்தாங்க? 20,000. 20,000? ஐயா, நீ சொல்றது பூனையா ஆனையா? பூனை. பூனையா? எந்த கிறுக்கு பாயா வாங்கினா? இவன் தான் இவரு. இவர் வாங்கிருப்பாரு. இவர் அந்தத்துக்கு 20 40 கூட வாங்குறேன். நான் தான் வாங்கிட்டேன் 20,000. கொஞ்சம் கொஞ்சம் இருக்க, வந்துட்டேன். தாங்க முடியல. சீக்கிரம் வந்துருங்க. இந்தாங்க ஓவல்ல சாப்பிடுங்க. இப்போவாது தெரிஞ்சுக்க இந்த ரங்கநாத பிள்ளையோட வேலை. ஏழுமலையானே, உன் புண்ணியத்துல இந்த பயலுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கணும். இன்னே பாரு பாரு. ஏன் தம்பி இவ்வளவு செலவழிக்கிறீங்களே, பணத்துக்கு என்ன பண்றீங்க? ஐய, இது தண்ணி வட்ட நாடு இல்ல. ஒரு கப்பல் ஓடுது, ஒரு கப்பல் வருது, இன்னொரு கப்பல் போகுது, இன்னொரு கப்பல் நிக்குது. தண்ணியில தானே ஓடுது. எல்லாம் மடையா மடையா. கப்பல் தண்ணியில ஓடாம தண்டவாளத்துல ஓடுது. அடிப்படை என்ன பஞ்சாபம் சௌக்கியமா? பிளாட்பாரம் அந்த ரகுநாதன் பிள்ளை நம்ம உண்மையிலேயே பணக்காரன் நினைக்கிறா போல் இருக்கு. அது இருக்கட்டும், அந்த ஆளுக்கு சொத்து என்ன தேரும்? வீடு வாசல் கார் நிலம் எல்லாம் சேர்த்து ஒரு 10 லட்சம் ரூபாய் தேரும். கடன் 15 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா கடன் கொடுத்தவல்ல அதை பத்தி கவலைப்படணும். நமக்கேன்றது ஆர்த்ததை சுருட்ட வேண்டியதுதானே. எங்க அனாவசியம் பேசக்கூடாது போடு போட்டுக்கல. அவசியமா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்களா? ஒரு சிங்கிள் டீ 2 காசுல கொண்டா. அதுக்கும் கடன் சொல்ல மாட்டியே. பேருதான் பிளாட்பாரம் தெரியுமில்ல. என்ன நினைச்சுட்ட நீ? இந்தா வாங்கிக்க, அட்வான்ஸ் வாங்கிக்க. பேசாத. இருப்ப ஒரணா தான் போல இருக்கு. பேசாதே. ஐயோ, இந்த இடத்துல அவன் நம்ம பார்த்தானா குட்டு வெளுத்து போடும். பேரை பாரு, பாவாடை தாவணி. அண்ணே, அண்ணாத்த வாங்க, அண்ணாத்த வாங்க. என்ன எங்க உட்காந்து இருக்க? டீ சாப்பிடலான்னு ஜாலியா அப்படி வாங்க. சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல, சாப்பிடு. சும்மா சாப்பிடுங்க. சரி வேண்டாம் தான் வருத்தப்படுவேன். ஐயோ, உங்க எஜமானுக்கு அடிச்சதியா லட்சி? என்னது? உங்க எஜமா நம்ம எஜமா வீட்டுக்கு மருமக பிள்ளையா வர போறாரியா? யார் சொன்னா? யார் சொல்றது? எங்க எஜமா பேசிக்கிட்டு இருந்தாரு, காதுல வாங்கினையா. ஆமா, இப்ப அவரு எங்க? அவரா? அது பெரிய இடம்னு. இந்நேரம் கடற்கரையில சாப்பிட்டு கன்னி மராவில காத்து வாங்கிட்டு கார்ல போய்கிட்டு ஜம்முன்னு இருப்பாரு. போவான் உட்காரியா? நானே போகலாம். போலாம் உட்காரியா? என்ன விஷயம்? என்ன அது பத்தியா? இல்லையா? வா வா வா. பாரு பாரு.
தெரியுது? சேர்க்க சுந்தரல பாருங்க. சேக்க சுந்தரனா? எங்கய்யா? அங்க பாரு, கைக்கு நேரம் பாரு, கைக்கு நேரம் பாரு. பாரு பாரு காணும் ஐயா. அங்க கைக்கு நேரம் பாருங்க. பையா காக்காவை பிடிச்சிட்டு சேர்க்க சுந்தரனா? காக்கா பறக்குதியா? கண்ணாடி போட்டுக்க, அது போய் ரொம்ப நேரம் ஆகி போச்சு. இப்ப போய் பாக்குறேன். வீடியோ வச்சிருக்கியா? இல்லையா, துண்டு பீடி தான் இருக்கியா? என்கிட்ட அதான் இருக்கு. சரி சரி போ. என்னம்மா பஞ்சவர்ணம், என்ன நம்ம கிட்டயே படா டூப் படிக்கிறிய? யோ டூப்புக்கு பண்ண எகரிடன் டாப்பு